புது புது எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க, புது புது ஐடியாவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்லாம் இவங்கள சொல்லலாம். யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் தான். ஏன்னா 12 ராசிகள்லேயே 10வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. இந்த மகர ராசி அப்படின்னாவே கடல் வீடு. கடலில் எப்படி அலைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கோ அது மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்களில் புது புது ஐடியாக்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே மற்றவங்கக்கிட்ட ஐடியா கேட்பாங்க. ஆனாலும் அவங்களுடைய ஐடியாவை இவங்க செயல்படுத்த மாட்டாங்க. தன்னுடைய ஐடியாவை மட்டும்தான் செயல்படுத்தக்கூடியவங்க இந்த மகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து சோர்ந்து உட்கார மாட்டாங்க. ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை போராடி வெல்லணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த மகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டாங்க. மறுபடியும் வீறு கொண்டு எழக்கூடியவங்களாக தான் இந்த மகராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால் மகராசி என்பர்களுடைய ராசி அதிபதி இரக்க சுபாவம் அதிகம் உள்ளவர். அதனால் மனித நேயத்தோடு செயல்படணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்கள இந்த மகராசி என்பர்கள் இருப்பாங்க. 2ஆம் ஸ்தானம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தோட அதிபதி என்பதனால அதிக அளவு பணம் வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய கையில் இல்லாத ஒரு விஷயம். பணம் நிறைய வரும், ஆனால் வர்ற மாதிரி வரும், திடீர்னு செலவும் கூடவே வரும். கையில் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பைசா கூட இல்லாத ஒரு நிலையம்தான் பெரும்பாலும் இந்த மகராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணம் இல்லை அப்படின்னு எப்பவுமே இவங்க கையில் இருக்காது. எந்நேரம் பணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரி இருக்கும். இது உண்மையா இல்லையா அப்படின்னு இந்த மகராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தோட அதிபதி சந்திரன் வரார். வாழ்க்கை துணை நல்ல ஒரு கலகலன்னு பேசக்கூடியவங்கள இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க. ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப பொறுமைசாலியாகவும் அவங்க இருப்பாங்க. வேகமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவாங்களே ஒழிஞ்சு விவேகமாக அவங்க செயல்பட மாட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன வருத்தத்தை கொடுக்கும். வாக்கு சாதுர்த்தியம் படைத்தவங்களாக இருப்பாங்க. கரெக்டாக அதை செயல்படுத்தவும் செய்வாங்க இந்த மகர ராசி என்பர்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால வாழ்க்கை ஒரு மத்திய பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மகராசி என்பவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். வருகின்ற 7 நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கடந்த வாரத்தில் இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காவது வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உடனே போய் நீங்கள் முன்ஜாமீன் போட வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த மகராசி என்பவர்கள் நிதி சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வில்லங்கங்கள் பிரச்சனைகள் லைஃப் லாங்கு அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். நிதி அப்படின்னு வந்துட்டாவே இவங்களுக்கு ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்துடும். அதே மாதிரி சகோதரர் மூலிமா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் இழுபறியாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டுகிட்டு வருவாங்க. கொஞ்சம் கவனமாக செயல்படணும். பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை அங்கங்கே நீங்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக செயல்படணும். தாய் வழி உறவுகளால் ஏதாவது ஒரு பிரச்சனை சங்கடம் தர மாதிரி ஏதாவது ஒரு மன கஷ்டம் இந்த காலகட்டத்தில் இந்த மகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அலுவலகத்துக்கு போகிறவங்களா இருந்தது அப்படின்னா அலுவலகத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். வெளியிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். நிர்வாகத்திறன் அல்லது நிர்வாக மேலதிகாரிகிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாராட்டு தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மகர ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக லாபம் கிடைக்கும். அதோடு கூட கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். குடும்ப உறவுகளால் ஏதாவது ஒரு மன கஷ்டம், தேவையில்லாத திடீர்னு ஒரு சில செலவுகள் இதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான். மற்றபடி வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடர்பாடும் இருக்காது. குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும். சகோதரராலேயோ அல்லது சகோதரியாலேயோ ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி பெண்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது.
இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் மகா கணபதியை வழிபடுங்க, நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதோடு கூட இந்த கார்த்திகை மாதத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையணும், சனி பகவானால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வரணும், வியாபாரம் நல்லா நடக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தான். அதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் வழிபாடை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு மண்டல கால விரதம் இருந்து அந்த ஐயப்பனை போய் தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தையும் இந்த மகர ராசி என்பர்கள் செய்கிறது நல்லது. அப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸாவது நடக்கும். சரி, இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுவரை உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்துட்டு இருந்த சுக்கிரன் வார கடைசியில் லாபஸ்தானத்தில் வந்து சூரியனோடு இணைய போகிறார். அதனால் சுக லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு வந்து அமர்றதுனால குடும்பத்தில் தன லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 7.5 சனி விலகினதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய குடும்பத்தில் இந்த பற்றாக்குறை பிரச்சனை, தேவையில்லாத இடர்பாடுகள், உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். வருகின்ற வாரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் குறையும், மன அமைதி கிடைக்கும், இழந்ததெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது, புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய சிந்தனை எல்லாமே கொஞ்சம் தெளிவாக இருக்கும், ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க, புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாக அமையும். அதோட கூட குரு வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில் லாபஸ்தானத்துலேயும் தைரியஸ்தானத்துலேயும் விழுவதனால பெரும்பாலான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி சிந்திப்பீங்க, உங்களுடைய திட்டமிடுதலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்தில் சர்ப கிரகமான ராகு அமர்ந்திருக்கிறார், அஷ்டமத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். இதனால் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும், உணவு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்லாம் எதை சாப்பிட்லான்னு தோணும், தேவையில்லாமல் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க, உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும். எதையுமே கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும், தேவையில்லாமல் டக்குன்னு யாருக்கிட்டையும் வார்த்தையை விட்டுறக்கூடாது, உறவுகளை அலட்சியப்படுத்த வேண்டாம். அதோடு கூட 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தம்பதிகள் உறவுகளையே சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன நெருடல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. முடிந்தால் உடல் ஊனமற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த மகர ராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. நீண்ட நாள் கனவெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். புதிய வியாபாரம் தொழில் தொடங்குவீங்க, அதற்கான அனுமதியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும், ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். பழைய வழக்கு விவகாரங்கள் இந்த காலகட்டத்தில் மீண்டும் வரும், கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. படிப்பில் மட்டும் இந்த ராசி நட்சத்திரக்காரமானவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும், புதிய இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய வீட்டெல்லாம் புனரமைப்பு பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க, அல்லது குடிபெயரக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க உங்ககிட்ட அவதூறாக ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க, நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் தெளிவில்லாமல் அவங்க சொன்ன உடனே நீங்கள் டக்குன்னு போய் அடுத்தவங்கள பேசக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது. உறவுகள் மத்தியில் கூட சின்ன சின்ன விரிசல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது, கவனமாக செயல்படணும். சுய ஒழுக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதோட கூட இந்த மகர ராசியில் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய ராசிக்கு சுக அதிபதியும் லாபாதிபதியுமான பூமிக்காரகன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, மருத்துவ தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறவங்க, பெட்ரோலியம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு. காவல்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, ஊதிய
உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய இடம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப நாள் அதற்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். அதனால் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனோதைரியம் இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மகர ராசி என்பவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.